கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவை வரப்பண்ணுவார். இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் வியாதியில் அவதிப்படுறோம் இல்லைங்களா? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கொடிய வியாதின்னு ஒன்று இருக்குது, சீக்கிரமே குணமாகிற வியாதின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை வியாதின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குளிர்காலம் வந்துட்டால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும், வெயில் காலம் வந்துட்டால் ஒரு பிரச்சனை வரும், காற்று காலம் வந்துட்டாக்கா ஒரு பிரச்சனை வரும். அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கலாம், அவர் சொல்லுவார், கிளைமேட் மாறிடுச்சுங்க, அதனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிம்பாங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வியாதி இருந்துகிட்டே இருப்பாங்க, மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவைகளை எல்லாம் கர்த்தர் நினைச்சாருன்னா விலக்கி போட முடியும். அப்போ ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம கேட்குறப்போ நிச்சயமாகவே சகல வியாதிகளையும் நோய்களையும் உங்களை விட்டு விலக்குவார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது, இந்த வியாதியிலிருந்து நான் விடுபடணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? சில ஊழியக்காரர் சொல்லுவாங்க, தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணோன்னா உனக்கு வியாதி சுகமாயிருச்சுன்னு சொல்லிடுவாங்க. சில ஊழியக்காரர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணினாக்கா ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அதாவது சமய சூழ்நிலைக்காக அவங்க சொல்லிடுவாங்க, மேடை அலங்கரிப்பதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி சொல்லிடுவாங்க. பல காரியங்கள் நடக்கும். ஆனால் இங்கே இம்மானுவேலர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவார். அப்படின்னா இது ஒரு நிரந்தரமான தீர்வு. இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தயவு செஞ்சு மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்பதை விட தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்க. கர்த்தரிடத்தில் போய் உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே, இந்த வியாதிக்கு, இந்த நோய்க்கு நான் விடுதலை பெறுவதற்கு நான் என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட கேளுங்க. நிச்சயமா அவர் அதற்கான வழியை யாராவது ஒருத்தர் மூலியமா நமக்கு சொல்லுவார். எனக்கு ஒரு வீசிங் ப்ராப்ளம் வந்துருச்சு. ராத்திரி நேரத்தில் நான் தூங்கும்போது மூச்சு விடுறப்போ பயங்கரமான விசில் சத்தம் மாதிரி கேட்கும். நானும் மருத்துவமனைக்கு நிறைய மருத்துவர்களை சந்தித்தது உண்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட மருத்துவரை பார்க்கறதுக்காக போக சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அவர்கிட்ட போய் மருத்துவம் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னால் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, இந்த நோய் தீரணும், இது தீராத வியாதி இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கான மருந்து கொடுக்குற ஒரு நல்ல மருத்துவரை நீங்கள் எனக்கு காண்பிச்சு கொடுங்க, இதற்கான ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவரை நீங்கள் எனக்கு காண்பிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் கேட்டேன். அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, ஒரு மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்லி. ஈரோடு பகுதியில் அவர் இருக்கிறாரு. அவரை போய் பார்த்தோன்னா அவர் மருந்து கொடுத்தாரு, ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஏதாச்சும் ஒரு நண்பரை பார்த்தோம் பாருங்க, அவர் டாக்டர், என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்கன்னாரு, எனக்கு காய்ச்சல் ஃபீவராக இருக்குங்க, இந்த மாதிரி சளி வேறு அதிகமாக இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வீசிங் இருக்கானாரு. ஆமாம் சார். சரி, மருந்து கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுங்களா, நீங்கள் எத்தனை நாளைக்கு இனிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்தாமல் இருக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வீசிங் சுகமாகும்னு சொன்னார். எல்லாம் சுகருக்கு தான் அதை சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. அவர் சொன்னார், சளிக்கும் வீசிங்க்கும் முதல் எதிரி யாருனாக்கா இனிப்பு.
இனிப்பு சுவை. அதை எந்த சூழ்நிலையும் நீங்கள் சேர்த்திக்காதீங்க. ஒரு வருஷம் நீங்கள் அதை சேர்த்தாம இருந்து பாருங்க, உங்களுக்கு எந்த விதமான சத்தமும் வராதுன்னு சொன்னார். எவ்வளோ அற்புதமான ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் ஆலோசனை சொன்னார் பார்த்தீங்களா. அதிலிருந்து நான் இனிப்பெல்லாம் சாப்பிட்றதில்லை, எந்த இனிப்பும் நான் தொடர்றதில்லை. டீ குடிக்கிறப்ப கூட அதில் சர்க்கரையை ரொம்ப கம்மியாக போட்டு தான் குடிப்பேன். இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அந்த சவுண்டு வர்றதில்லை, எதுவுமே வர்றதில்லை. ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். கர்த்தாவே, நல்ல ஆலோசனை வழங்கி நல்ல ஒரு மருத்துவரை காண்பித்ததற்கு உமக்கு நன்றி. அப்போ நீங்களும் கூட ஒரு கடுமையான வியாதி உள்ளவர்களாகவோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாகவோ நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவரோட சமூகத்தில் போய் உட்காருங்க. அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குவார். ஒரு நல்ல ஆலோசனை வழங்கி ஒரு நல்ல மருத்துவரை காண்பித்து ஒரு நல்ல விதமாக சரீர சுகத்தை தருவார். அந்த மாதிரி தான் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சகல நோய்களையும் அவர் குணமாக்குவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் பெற்ற இந்த ஒரு ஆசீர்வாதத்தை, நான் பெற்ற இந்த அற்புதத்தை நீங்களும் பெறணும்னு சொல்கிறேன். ஆண்டவரோட சமூகத்துக்கு போங்க. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை சுகமாக்குகிற கர்த்தர், உங்களிடத்திலிருந்து விளக்குகிற கர்த்தர். நம்பிக்கையோட போங்க. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல வியாதிகளையும் விளக்குகிற தேவன், இதோ உம்முடைய சமூகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வியாதிகளை சுமந்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு நல்ல மருத்துவரிடத்தில் செல்லுவதற்கான ஒரு நல்ல ஆலோசனை வழங்கி நல்ல மருந்துகள் சாப்பிடுவதற்கான ஒரு நல்ல ஆலோசனையை கர்த்தர் வழங்கி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த வியாதியை விட்டு விலகி சுகம் பெறும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டார். இந்த காலை வேளையில் கர்த்தர் நீர் சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறீர், வியாதிகளை விளக்குகிற தேவனாய் இருக்கிறீர், நீர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் தருவீர், நாங்கள் சுகம் பெறுவோம். கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.